हम हिंदी हमारी राष्ट्रभाषा है, सब जानते हैं। आपको तो सब पता है कि हम मर गए, लुट गए, खत्म हो गए। कौन ऐसा मार அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. हार जाते हैं और यूसुफ पठान जो गुजरात से आते हैं. இப்போ நீங்க பார்த்த கிளிப்ஸ் எல்லாம் ஹிந்தி சேனல்ஸ்ல இருந்து எடுத்த கிளிப்ஸ் கிடையாது. எல்லாமே சோ கால்டு இங்கிலீஷ் நேஷனல் மீடியா. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, எனக்கு ஒரு முட்டை தோசை வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்றீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ரொட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு இதுதான் முட்டை தோசை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? இதே வேலையை தான் இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியாக்கள் அப்படிங்கிற பேரில் சோ கால்டு நேஷனல் மீடியாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். அவங்களோட டிபேட் ஷோவில் போடப்படுற ஹேஷ்டேக்ஸ் கூட நிறைய நேரத்தில் ஹிந்தியில் தான் போடுறாங்க. பேருக்கு மட்டும் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிக்கிறது, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது, ஆனால் ஷோவில் உட்காந்துக்கிட்டு ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறது. இந்த ஆணவத்துக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கக்கூடிய சில கெஸ்ட் வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நீங்கள் ஹிந்தியில் பேசுனீங்கன்னா நான் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துட்டு வராங்க. मैं हिंदी में बात करूंगा. நான் தமிழ்ல பேசுறேன் முடியாத பண்ணு. இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்கு தான் நாங்க நிக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க யாருக்குமே புரிய போறது கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். பொதுவா இந்த விவாதங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல கலந்துக்கிற 5 பேர்ல 3 பேர் டெல்லியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க பெரும்பாலும். அவங்க ஒருத்தவங்க வந்து ஹிந்தியில பேசும்போது இந்த ஆங்கரா இருக்கிறவங்க அவங்கள தடுக்கிறது இல்லை. ஆனா சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல யாராவது ஒருத்தவங்க பேசினாங்க அப்படின்னா உடனே குறுக்குல வந்துட்டு ப்ளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றது. 2011 சென்சஸ் படி எடுத்து பார்த்தோம்னா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள்ல 5% குறைவானவர்கள் தான் ஹிந்தி பேசக்கூடியவர்கள். ஆனால் இதே தென்னிந்திய மாநிலங்கள் தான் பார்த்தோம்னா வெறும் 5 மாநிலங்கள் சேர்ந்து இந்தியாவுடைய ஜிடிபியில் 31% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மொத்த இந்தியாவில் 43.6% மக்கள் மட்டும்தான் இந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க. மீதி 56%க்கும் அதிகமானவங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் தான். கிட்டத்தட்ட 56 மொழிகள், அந்த மொழிகள்லாம் வேற மொழிகள், அதெல்லாம் ஹிந்தியுடைய டயலாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹிந்தியோடு இணைக்கப்பட்டது. இந்த 56 மொழி பேசுற மக்களை நீக்கிட்டு பார்த்தோம்னா ஒரிஜினலாக ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இந்தியாவில் அப்படிங்கிறது வெறும் 26% தான். இந்த பெரும்பான்மை நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸுக்கு எதிராகத்தான் இந்த நேஷனல் மீடியாஸ்லாம் வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீடியாக்களினுடைய இந்த அடாவடித்தனத்தை நிறுத்தணும், இதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து இனிமே போகக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க சில முன் நிபந்தனைகளோட போறது அப்படிங்கிறது முக்கியமானது. அதாவது நிகழ்ச்சிக்கு வந்து அங்க யாராவது எனக்கு புரியாத இந்தி மொழியில பேசினா நான் நிகழ்ச்சியில் தமிழ்ல தான் பேசுவேன் அப்படிங்கிற ப்ரீ கண்டிஷனோட அந்த நிகழ்ச்சிக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால இங்கிலீஷ் மீடியாஸ் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுங்க, இல்லையா உங்க சேனலை இந்தி சேனல்னு மாத்திக்கிங்க.